டுடே சலங்கொலி சீரியல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம ககனோட அப்பா அதாவது கேபி வந்து சாரதாவ பார்க்கறதுக்காண்டி செர்ரிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரையும் வந்துட்டாங்க. ஆனா உள்ள வராம வெளியவே தயங்கி தயங்கி கார்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம செர்ரி வந்து "வாங்கப்பா பெரியம்மாவ பார்க்க போகணும். நீங்க தானே சொன்னீங்க பார்க்கணும் பார்க்கணும்னு வாங்க" அப்படின்னு சொல்லி நம்ம செர்ரி வந்து கூப்பிடுறாரு. "இல்லப்பா நான் வரல. அவங்க உள்ள உங்க அண்ணா இருப்பான். என்னை பார்க்க விடமாட்டான். இந்த மாரி நிலைமையில கூட அப்புறம் என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துவான். வேணாம் நான் வரல." அப்படிங்கிற மாரி நம்ம கேபி சொல்றாரு செர்ரிகிட்ட. "அதெல்லாம் அண்ணா எதுவும் திட்டமாட்டான்ப்பா. நான் பார்த்துக்கிறேன். நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லி நம்ம செர்ரி வந்து கூப்பிடுறாரு. "இல்ல நான் வரல. பூமி கிட்ட கேளு. ஃபோன் பண்ணி கேளுப்பா." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்ட்டு நம்ம செர்ரி வந்து பூமிக்கு கால் பண்ணி, "அண்ணா எங்க இருக்கான்னு?" சொல்லி கேட்குறாங்க. செர்ரிகிட்ட நம்ம பூமி வந்து நைட் வந்து நம்ம சாரதாவ கொல்ல வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லி கேட்டோனே செர்ரி வந்து ஷாக் ஆயிட்டா, "யார் கொல்ல வந்தா? அதுதான் எனக்கு தெரியல. மாஸ்க் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாங்க 2 பேரும் அடிச்சு தொரத்திட்டோம்." அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பெரியம்மாக்கு ஒண்ணும் இல்லல்ல அப்படின்றாங்க. இன்னும் கண் முழிக்கல. இன்னுமே ஐசியூல தான் இருக்காங்கன்ற மாரி நம்ம செர்ரி கிட்ட சொல்றாங்க நம்ப பூமி. அதுக்கப்புறமா அவங்க அண்ணா எங்க இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, அண்ணா வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ப அத்தைய விட்டு எங்கேயுமே நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை பக்கத்திலேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயய்யோ! என்ன சொல்ற? இப்ப வந்து அப்பா எப்படி நம்மள பாக்குவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செர்ரி வந்து கேட்குறாரு. "என்ன கேபி மாமா வந்திருக்காரா?" அப்படின்னு சொல்லி நம்ப பூமி வந்து கேட்குறாங்க. "ஆமா, அப்பா வந்திருக்காரு பெரியம்மாவ பார்க்கறதுக்குன்னு" நம்ம செர்ரியும் சொல்றாங்க. "இப்ப என்ன பண்றது? நீங்க வந்தாலும் பார்க்க முடியாதே! நம்ம மாமா வேற பக்கத்திலேயே உட்காந்துருக்காரு" அப்படின்னு சொல்லி நம்ப ஆ செர்ரி கிட்ட சொல்றாங்க. சரி என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம 3 பேருமே முழிச்சுட்டு இருக்காங்க. சரி இருங்க நான் எதனா ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு ககன் கிட்ட போறாங்க. ஆனா ககன் வந்து கொஞ்சம் கூட அசர்ற மாரி தெரியல. அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம பூமி பக்கத்துல போயிட்டு, "மாமா நீங்க வேணா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து அத்தைய பார்த்துக்கிறேன்னு" சொல்லி பார்க்குறாங்க. வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. மருந்து பில்லு வந்து கட்டணும்னு சொன்னாங்க. "நீங்க போய் கட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தா ஏடிஎம் நீயே போய் கட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி நம்ம ககனும் சொல்றாங்க. "இல்ல மாமா எனக்கு ஏடிஎம்மோட பின் நம்பர் எனக்கு தெரியாது. நீங்களே போய் கட்டிட்டு வந்துருங்களேன். நான் வேணா அத்தைய பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் வேணாம். பின் நம்பர் நான் சொல்றேன். நீ போய் கட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி நம்ம ககனும் சொல்றாரு. நம்ம பூமி வந்து முழிச்சுட்டு நிக்கிறாங்க. என்னது எது சொன்னாலும் நம்ம மாமா இங்கேருந்து கிளம்புற மாரியே தெரியலையே! எப்படி நம்ம கேபி மாமாவ சாரதா அத்தைய பார்க்க வைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. அப்பதான் சரி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஜூஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சரி இந்த ஜூஸ வந்து நம்ம மாமா மேல தள்ளி விட்டு, மாமா வந்து கிளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ள அந்த கேப்ல நம்ம பார்க்க வச்சிரலான்னு பிளான் போட்டு, அதே மாரி ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு குடிங்க மாமான்னு சொல்லி, அவங்க மேலேயே வேணும்னே ஊத்தி விட்டு அங்கருந்து அனுப்பிச்சர்றாங்க. சரி நான் வந்து 5 நிமிஷத்துல வந்துருவேன். நீ அதுவரையும் அம்மா பக்கத்திலேயே இருக்கணும். எங்கேயும் போக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து ககன் வந்து கிளம்பிர்றாரு. கிளம்புன உடனே நம்ம கேபிக்கு இவங்க வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க பூமி. "சீக்கிரம் வாங்க 5 நிமிஷம் தான். அதுக்குள்ள மாமா வந்துருவாரு" அப்படின்னு சொல்லி, அவங்கள கூப்ட்டு உள்ள விட்டு பார்க்க சொல்றாங்க. கேபி வந்து ரொம்ப ஃபீலிங்கா அழுதுகிட்டே நம்ம சாரதா அம்மாவ பார்க்குறாங்க. செர்ரி வந்து சரி இவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, செர்ரியும் பூமியும் வெளிய வந்துர்றாங்க. செர்ரியும் வந்து நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ககன் வராங்களா இல்லையான்னு நம்ம பூமி வந்து குறுக்க நெடுக்க நடந்துகிட்டே இருக்காங்க. "ஏன் பூமி இப்படி நீ நடந்துகிட்டே இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "என்னாச்சா? உங்க ககன் மாமா மட்டும் வந்தாரு. அவ்வளோதான். நான் செஞ்ச வேலைக்கு என்ன கொன்னே போட்டுருவாரு." அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி சரி சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம சாரதாவ வந்து கேபி பார்த்துட்டு அழுதுகிட்டே பக்கத்துல வந்து, "சாரதா என்னால தான் உனக்கு இந்த நிலைமை. நான் உனக்கு பண்ண துரோகத்தால தான் இப்ப நீ வந்து இந்த நிலைமையில இருக்கிற. என்ன மன்னிச்சுடு சாரதா, என்ன மன்னிச்சுடுன்னு" சொல்லிட்டு அழுது புலம்புறாரு. கரெக்ட்டா நெத்தியில குங்குமம் இல்ல. அத பார்த்த உடனே சாரதா அம்மாவுடைய அதாவது கேபி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. என் சாரதா வந்து குங்குமம் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவரோட கைய நல்லா கிழிச்சுக்கிட்டு, நெறைய பிளட் லாஸ் ஆகுற மாரி நெறைய பிளட் வந்து எடுத்து நம்ம சாரதா அம்மாவுக்கு பொட்டு வச்சு விடுறாங்க. அதாவது குங்குமம் நெத்தியில வச்சு விட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே "சீக்கிரமா வந்துரு சாரதா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம பூமியும் ககன் வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்ட்டா வந்துட்டு இருக்காரு. "ஐய்யய்யோ! மாமா வராரு. இப்ப என்ன பண்றது செர்ரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரி, சரி இரு பார்த்துக்கலாம்ன்னு" சொன்னோனே, "நகருங்க நான் போறேன்" அப்படின்னு சொல்லி செர்ரி கிட்ட சொல்றாங்க.
சரி நீ எப்படா வந்த? நகுரு நான் அம்மாவ பார்க்க போணும்னு சொன்னோம். இருங்கண்ணா, வந்து சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பெரியம்மாவ. உள்ள போக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். எங்க அம்மா பக்கத்துல தான் நான் இருப்பேன். நகுருடா அப்படின்னு சொல்லவும், இல்லண்ணா இருங்க இருங்கன்னு சொல்லி தடுத்து பார்க்குறாரு. இப்ப என்ன நான் உள்ள போக்கூடாது அவ்வளோதானே. சரி நான் போகல அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. நம்ம பூமி பின்னாடி நிக்கிறதே அவர் பார்த்துறாரு. "ஏய்! நான் உன்னைய உள்ள தானே இருக்க சொன்னேன். உன்னைய யாரு வெளிய வர சொன்னா? பூமி" அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் 2 திட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறமா "இருங்க அண்ணா, நம்ம டாக்டர் செக் பண்ணிட்டு வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லவும், சரின்னு அமைதியா நிக்கிறாரு. ஆனா கண்ணாடி வழியா நம்ப கிருஷ்ண பிரசாத்த நம்ப ககன் வந்து பாத்தர்றாரு. பார்த்த உடனே சரியான கோவத்துல இவங்க 2 பேத்தையும் புடிச்சு தள்ளிட்டு, "ஏய் கிருஷ்ண பிரசாத்" அப்படின்னு சொல்லி கத்தி "நீ எதுக்கு இங்க வந்த கிருஷ்ண பிரசாத்? வெளிய போ. எங்க அம்மாவ விட்டு வெளிய போ. உன்னால தான் எங்களுக்கு இந்த நெலைமை. இன்னும் எவ்வளோ தான் எங்கள வந்து சோதிப்ப?" அப்படின்னு சொல்லி நம்ப ககன் வந்து கேபிய பார்த்து கண்டபடி திட்டுறாரு. "நீ இல்லாம நாங்க இத்தன வருஷம் வாழ்ந்துட்டோம். இனிமேல் நீ உன்னோட துணை வந்து எங்களுக்கு தேவையில்ல. மரியாதையா வெளிய போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளி விடுறாரு. "நான் உன் அப்பன்டா" அப்படின்னதுக்கு, "அப்பாவா? அப்பாங்கிற ஸ்தானம்லாம் எப்பயோ போயிடுச்சு. மரியாதையா எங்க வாழ்க்கைய விட்டு போயிடு." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமிய பார்த்து, "நீ இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே பூமி" அப்படின்னு சொல்லிட்டு பூமிய வந்து கழுத்த நெரிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. "எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த காரியத்த பண்ணியிருப்ப. உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்றாரு. பூரணி வந்து அதாவது பூரி வந்து, "அண்ணா விடுங்கண்ணா, விடுங்க. பூமிய விடுங்கண்ணா, விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி அதுக்கப்புறமா நம்ம பூமிய விட்டுட்டு, "எங்க அம்மாவுக்கு எனக்கு யாரும் தேவையில்ல. நான் இனிமேட்டுக்கு யாரையும் நம்புறதா இல்ல. நான் என்னோட இத நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. பூமி கழுத்து நெரிச்சது நம்ம சிவாவுக்கு வந்து சுத்தமா புடிக்கல. அவர் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாம நிக்கிறாங்க. நம்ம செர்ரியும் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில நிக்கிறாங்க. ஏன்னா, செர்ரி வந்து அப்பா மேல கோவத்துல இருக்காங்க அப்படின்றது செர்ரிக்கும் தெரியும். அதனால அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப அபூர்வா வந்து வலி தாங்காம ஒத்தனம் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மருதாணியால தான் ஒத்தனம் குடுக்குறாங்க. எதனால அந்த வலின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப அபூர்வாவ நம்ம பூமி தான் வெளுத்து வாங்கிட்டாங்கல்ல நேத்து. அதனால தான். இந்த பக்கம் என்னடா பண்றது? இந்த கேமராவும் நம்ம கையில இல்ல. அவளையும் கொல்ல முடியல. என்னோட விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ப அபூர்வா வந்து ரொம்ப புலம்பி தீர்த்துட்டு இருக்காங்க. "ஏம்மா நீ ஒரு பிளானையும் உருப்படியா போட மாட்டேங்கிற. அப்புறம் இப்படித்தாம்மா சொதப்பும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணியெல்லாம் அந்த இடத்துல காமெடி பண்ணி விடுறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம நட்சத்திராவும் வந்துடுறாங்க. நட்சத்திரா வந்தோனே நம்ம மருதாணியால கம்முன்னு இல்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. "ஓ அம்மா ஏன் இந்த மாரி இருக்குன்னு பார்த்தியா? இது எதனால வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துர்றாங்க. "என்ன சொல்ற மருதாணி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேற வழியே இல்லாம நம்ம சாரதா வந்து உண்மைய சாரதா வந்து கொலை பண்ண போனேன் அப்படிங்கிறத நம்ம அபூர்வா வந்து சொல்லிடுறாங்க. "சரி என்னோட கதை தான் இப்படி இருக்கு. நீ என்ன ஆச்சு? செர்ரிய கொல்றேன்னு சொன்னியே, கொன்னியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ச்சீ மம்மி என்ன பண்றதுன்னே தெரியல மம்மி. அவனுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. சோத்துல விஷம் வச்சாலும் தப்பிச்சர்றான். தேளு கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி அத கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்பயும் அவன் மிஸ் ஆயிட்டான். நான் விடமாட்டேன் மம்மி, விடமாட்டேன். அவன எப்படியாவது நான் கொன்னே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செர்ரிய வந்து நம்ப அப் அ அம்மாகிட்ட வந்து சொல்றாங்க. "சரி நான் கொன்னே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாகிட்ட சொல்றாங்க. "சரி பேபி நீ வந்து விடாத. அவன கொன்னுடு" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ப நட்சத்திராவும் சந்தோஷமா போறாங்க. "என்னம்மா தாயி நீ? இப்படி கொலை பண்ண சொல்றியே! இது வந்து உன் புருஷனுக்கு தெரிஞ்சா நம்ம பொண்ண உயிரோட விடுவானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்சந்திராவ பத்தி சொல்றாங்க நம்ப மருதாணியில. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அவ எங்க கொல்ல போறா? சின்ன சின்ன பிளான் தான் போடுவா. கொல்ற அளவுக்கு அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ பண்றத பண்ணட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி சூர்யா வந்து கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க மருதாணியும் இவங்களும் கீழ இறங்கி வரும்போது, இவங்க எதுக்கு அங்க கீழ இறங்கி வராங்கன்னா, இப்பதான் சாரதா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அந்த சிசிடிவி கேமரா எடுக்கிறதுக்கு தான் யாரும் இல்லையே, நம்ம போய் ட்ரை பண்ணலாம். நம்ம போய் தேடி எடுத்துரலான்னு வேகமா 2 பேரும் கீழ இறங்கி வராங்க. ஆனா எதிர்த்தாப்புல டி எஸ்பி சூர்யா வந்துடுறத பார்த்துட்டு 2 பேத்துக்கு கை கால்லாம் நடுங்குது. நம்ம மருதாணி எல்லாம் ரொம்ப பீதியில இருக்கிறாங்க போல. "ஐயய்யோ! நான் கொலை பண்ணல. ஐயய்யோ! நான் கொலை பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "கம்முனு இரு சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சரத்சந்திராவ பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மாமாவ கூப்பிட்டு விடுறாங்க நம்ப சாரதா. சாரி சாரதா கிடையாது. நம்ப அபூர்வா.
அதுக்கப்புறமா நம்ம சரச்சந்திரா வந்தோடனே, "வாங்க, வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கை குடுத்துட்டு உட்கார சொல்றாங்க. இந்த மாரி யாரு கொலை பண்ணாங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நம்ம சரச்சந்திராட்ட நம்ம எஸ்பி சூர்யா வந்து குடுக்குறாரு. அதில நம்ம ரத்னத்தோட ஃபோட்டோ, அவ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா எல்லாமே கிளியரா இருக்கு. யார பத்தி பேசுறாங்கன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவ வந்து அ எட்டி எட்டி பார்க்குறாங்க நம்ம அபூர்வா. பார்த்துடுறாங்க. ரத்னத்தோட ஃபோட்டோவ பார்த்துட்டு ரொம்ப அப்படியே முழிச்சு முழிச்சு பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! இதுவரையும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மருதாணி இல கம்முன்னு இல்லாம மறுபடியும் வாய கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. எனக்கு அந்த பொண்ண பத்தி எதுவுமே தெரியாதுன்றாங்க. எதனாலன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த ஃபோட்டோவ காட்டி உங்களுக்கு இவங்கள பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதனால மருதாணி இல பயந்து போய் அப்படி சொல்லியிருக்காங்க. சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி ஆஃப் பண்ணிட்டாங்க நம்ம அபூர்வா வழக்கம் போல. நம்ம சரத்சந்திரா வந்து சொல்றாங்க, "இந்த பொண்ண நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லங்க." சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி சூர்யா வந்து சொல்றாரு, "நான் இவள சும்மாவே விடமாட்டேன். உங்க ஒய்ஃப கொன்னவளும் இவங்களும் எங்க அண்ணன கொன்னவளும் இவளா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதேமாரி நம்ம சரத்சந்திரா வந்து சரிங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷ கேபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாரி வெளிய அனுப்பிச்சுட்டான் ககன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமி மறுபடியும் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம ககன் திட்டினது எல்லாத்தையுமே நெனச்சு நெனச்சு அழுகுறாங்க. நம்ம சிவா வந்து பார்த்துட்டு, "அக்கா நம்ம இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது. வாக்கா போலாம். மாமாவுக்கு உன் மேல அன்பும் இல்ல, பாசமும் இல்ல. எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே தான் இருக்காரு. அவரு உனக்கு வேணாம். வாக்கா போலான்னு" கை பிடிச்சு கூட்டிட்டு பார்க்குறாரு. அதுக்கு பூமி வந்து சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒவ்வொன்றத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. "எனக்கு இந்த உயிர் குடுத்ததே உங்க மாமா தான்டா. உங்க மாமாவ பத்தி உனக்கு சரியா தெரியல. இப்ப அவரு கோவப்படலாம். ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா இருந்தாரு. எல்லாம் இப்ப கோவப்படுறாருன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும் தான். நீ மாமாவ தப்பா நினைக்காத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கான எபிசோடு வந்து இதுதான். பார்ட் 2ல வந்து மீதி கதைய நான் சொல்றேன். நம்ம சாரதாம்மா என்ன ஆனாங்க? நம்ம பூமிக்கு என்னாச்சு? அந்த கேமராவ பத்தி என்னாச்சுன்னு நம்ம ரத்தனத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம். நம்ம சாரதாம்மா உயிர் பிழைக்கணும், சீக்கிரமா நம்ம ககனுக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் தீரணும் அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.